சுப்ரீம் கோர்ட்டுடைய பழைய தீர்ப்புகள் இருக்கின்றன. ஒரு மாநில ஆளுநர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இயற்றும் எந்த ஒரு சட்டமும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு இயைந்ததாக இருக்கும் என்றால் அந்த சட்டத்தை அவர் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். எந்த ஒரு ஷரத்தாவது அரசியலமைப்பு சட்டத்திற்கு இயந்ததாக இல்லை என்றால் என்று இவர் நினைத்தார் என்றால் அதை பற்றி அவர் மறு ஆலோசனை கூறலாம், மறுபரிசீலனை செய்யுங்கள் என்று மாநில அரசுக்கு அவர் அறிவுறுத்தலாம். ஆனால் இரண்டாம் முறையாக அவர்கள் அந்த சட்டத்தை மறுபடியும் மசோதாவை பாஸ் செய்து விட்டார்கள் என்றால் அப்புறம் இவருக்கு இருக்கும் ஒரே ஆப்ஷன் அதை ஏற்றுக்கொள்வதுதான். இயற்றப்படுகின்ற ஒரு சட்டம் அந்த மாநில எல்லையின் மீறி மற்ற எல்லைகளையும் தொடுகிறது என்றால் அதை பிரசிடென்ட்டுக்கு அனுப்பி வைக்கலாம், குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்க வேண்டும். பிகாஸ் இட் டிரான்சென்ட்ஸ் தி பார்டர் ஆஃப் தி பர்டிகுலர் ஸ்டேட். அப்படி இல்லை என்றால் இரண்டாவது தடவை அவர்கள் அனுப்பிய பின்னால் அவர் நினைத்தார் என்றால் இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று நினைத்தார் என்றால் அதை நிராகரிப்பதற்கான உரிமை அவருக்கு இருக்கிறது.